வெல்கம் டூ அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒய் லைல்ஸ் காப் சீசன் 2 எபிசோட் 15. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். ஹீரோ இந்த ஸ்பைர் ஸ்பிரிட் யாருக்காவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா, அது உண்மைக்குனே ஸ்பைர் ஸ்பிரிட் தானா? அதை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படித்தான் தெரியுதுன்னு அங்க இருக்குன்னு கேட்குறான். என்னது, மறுபடியும் இந்த ஆளு இங்க வந்துட்டானா? இவன் தான் அப்பதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம். இந்த அருக்கானே இந்த ஆள் தான் சென்குரு இப்படி ஆனதுக்கெல்லாம் காரணம். இவன் தான் சென்குருவ பைத்தியமாக்கிட்டான். இவன நீங்க நம்பவே கூடாது. நம்பக்கூடாது நீ சொல்றியா? ஃபர்ஸ்ட்டு உன்ன தானே நாங்கலாம் நம்புனோம். எல்லா பொருளையும் உன்கிட்ட குடுத்து அனுப்புனோம். ஆனா நீங்க என்னடான்னா வெறுங்கைய வீசிட்டு வந்துட்டீங்க. என்னுடைய பிரதர் இப்ப உள்ள இருக்கான். நான் அவன எப்படி காப்பாத்துறது சொல்லுன்னு கேட்குறான். கண்டிப்பா மாஸ்டர், நீங்க எங்களுக்கு இப்ப உதவி செஞ்சே ஆகணும். எங்களுக்கு அது ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நீங்க எங்களுக்கு அத குடுங்க. அந்த ஃபயர் ஸ்பிரிட் இருந்தா தான் எங்களால ஒரு ஆள காப்பாத்தவே முடியும். நீங்க அத எங்களுக்கு குடுக்க வேணான்னு நான் சொல்லல. நீங்க குடுங்க. அதுக்கான ஒரு பரிசளிப்ப நாங்க உங்களுக்கு கண்டிப்பா தர்றோம். இப்ப நாங்க ரொம்ப டைட்டான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கோம். வாட்டர் தேசத்த சேர்ந்தவங்கலாம் என்னைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டு இருப்பாங்க. நீங்க அத குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அவனும் ஹீரோ கிட்ட ரொம்ப பணிவா கேட்கிறான். நீங்க எங்களுக்கு சும்மா தர வேணாம். அதுக்கான பங்களிப்ப நாங்க உங்களுக்கு தாரோம். பரிசா வேற தாரோன்னு சொல்றான். அதெல்லாம் எதுவும் வேணாம். இந்தாங்க இத நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க லாங்கியன் சாகா கேம்ப சேர்ந்தவங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். சரியா? நான் சும்மா அன்எக்ஸ்பெக்டடா இங்கிட்டு வந்தேன். உங்கள பார்த்தேன்னு ஹீரோ சொல்றான். ஐயோ! என்ன மாதிரி வார்த்தை இவரு சொல்றாரு. இவரு எவ்ளோ நல்லவரா இருக்காரு. இந்த மாணிக்கு ஒரு கெயிண்டான ஆள நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அவனுங்கலாம் கண் கலங்கி நின்னு அழுதுட்டு இருக்கானுங்க. ஏய், அவன நம்பாதீங்கடா. ஆண்டூர் தேசத்த சேர்ந்தவனுங்கலாம் அங்க நின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஐயோ! இவன போய் நம்பிட்டு இருக்கானுங்களே! ஒரு சிங்கம் வாய தொறக்குது. இவனுங்களா போய் நல்லா மாட்டிக்கிறானுங்க. இப்ப இவனுங்கள யார் காப்பாத்த போறா? அப்படின்னு சொல்லி அவனுங்கலாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்மல்லாம் இந்த இடத்துலருந்து போயிர்றதே நல்லது தான். எந்த ஒரு ரீசனுமே இவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கிளம்பலான்னா அவனுங்க கிளம்புறானுங்க. நீங்க கண்டிப்பா உள்ள வந்தே ஆகணும். இந்த அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க உள்ள வந்தா நல்லாருக்கும். இந்த வீக்கான வாட்டர் தேசத்த சேர்ந்தவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். நீங்க கண்டிப்பா உள்ள வரணும்னு சொல்றான். வாட்டர் தேசத்த சேர்ந்தவங்க கூட நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம். அதெல்லாம் இங்க சில பேத்துக்கு தெரியாது போலயே! அதுவும் இந்த காண்டூர் தேசத்த சேர்ந்தவங்களுக்குலாம் தெரியாது போல. அதுவும் இந்த நேஷனல் வார்ல. அதுவும் உங்கள மாணிக்கு துரோகம் செஞ்சீங்கல்ல, எங்களுடைய மாஸ்டர் டான் குன்ன நீங்க தானடா கொன்னீங்க. அதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். நான் வேற ஒரு எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் செய்யல. என்னுடைய ஃப்ரெண்ட், அதுவும் டயஸ்ட் ஃப்ரெண்டுக்காக தான் நான் செஞ்சேன். ஏய், உன்னைய நாங்க சும்மா விடமாட்டோம்ன்னு ஹீரோ பாட்டுக்கு கத்துறானுங்க. இப்ப எனக்கு ஒரு புது புத்துணர்ச்சி கிடைச்ச மாணிக்கு இருக்குன்னு சொல்லி அந்த மாங்கும் சொல்றான். ஒருவேளை எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்டின்னா, என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன். சரியா? அப்டின்னு சொல்றான். ஹீரோவும் சிரிச்சுட்டே போறான். சரி வாங்க அந்த கோகுல்ல போலான்னு சொல்லி எல்லாரும் அந்த கோகுல்ல போயிறானுங்க. அங்க என்னடான்னா ஒருத்தன் அடிபட்டு படுத்து கிடக்கான். ஹீரோவும் போயிட்டு அவன தொட்டு பார்க்குறான். ஆமா, இவருக்கு என்ன பண்ணுது? இவருக்கு ரொம்ப பல்ஸ் ரொம்ப ஸ்டேஞ்ச் ஆகியிருக்கே! அப்டின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய இதயத்த தொட்டு பார்க்குறான். சரி, இந்த ஸ்பைர் ஸ்பிரிட்ட குடுக்கலாம். அவர் சரியாவாருன்னு நான் நெனைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ ஸ்பைர் ஸ்பிரிட்ட அவனோட வாயில ஊட்டி விடுறான். உடனே அந்த ஸ்பைர் ஃபிட்டோட பவர் போனோனே, அவன் மேல இருக்க எல்லா காயங்களுமே சரியாயிருது. அவனும் லைட்டா கண் முழிக்க ஆரம்பிக்கிறான். என்னாச்சு? நான் இப்ப தான் கண் முழிக்கிறேனா? பிரதர், நீ எந்திரின்னு சொல்லி அவனுக்கு தூவுறான். ஐயோ! என்னால சுத்தமா முடியல. ஆமா, உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த லேக் பக்கத்துல இருக்க அந்த வாட்டர் ஸ்பிரிட் பார்க்க தானே நீ போயிருந்த. அங்க உனக்கு என்னதான் ஆச்சு? நீ அத பார்த்தியா இல்லையா? ஒருவேளை இந்த டிராகன் வேல்டுல ரொம்ப ஆபத்தான மிருகங்கள் எதுவும் இருக்கோ? அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கிறான். அந்த வாட்டர் லேக்குக்கு அடியில தான் நான் போய் பார்த்தேன். அதுக்கு கீழ தான் அந்த வாட்டர் ஸ்பிரிட் பவர் இருக்கு. அது சோர்ஸ் எல்லாமே அது கீழ தான் இருக்கு. அந்த வாட்டருக்கு அடியில தான் இருக்கு. நான் ரொம்ப க்ளோஸா போயிட்டேன். அத கொஞ்ச நேரத்துல எடுத்திருப்பேன். அப்ப சடனா ஒரு பெரிய பாம்பு என்ன அட்டாக் பண்ணுச்சு. அது ரொம்பயும் பெருசா இருந்துச்சு. அது எவ்ளோ பெருசா இருந்துச்சுன்னு கூட என்னால சொல்ல முடியல. அவ்ளோ பெரிய பாம்பு. அது ரொம்பயும் கோல்ட அதிகமா வெளிப்படுத்துச்சு. அந்த கோல்டு பவர்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன். அது என்ன அட்டாக் பண்ணிருச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு அது கூட நான் சண்ட போட்டேன். அது என்ன அட்டாக் பண்ணிச்சு. கடைசியா அது என்ன தோற்கடிச்சிருச்சு. என்னால அத ஜெயிக்கவே முடியல. எனக்கு இந்த மாதிரி அடியும் பட்டுருச்சு. என்னது, ஒரு பெரிய பாம்பா? அதுவும் ஐஸ கக்குதா? அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். ஐயோ! என்னோட ஆள இந்த முடியல. என்னுடைய உடம்பு தாங்கல. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆமா, என்னாச்சு உனக்கு? மலைபடி இப்படி ஆகுறியே? அப்படின்னு சொல்லி அவனும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அவனோட உடம்புல மறுபடியும் அந்த பாய்சன் ஏறுன மாணிக்கு தான் தெரியுது. ஏம்மா, இவர பார்க்குறப்ப அந்த மான்ஸ்டரால அட்டாக் பண்ண மாதிரி தெரியலையே! இவருடைய உடம்புல யாரோ ஸ்பெல்ல போட்டுருக்காங்க. அந்த கோல்ட் இயர் ஸ்பெல்ல தான் யாரோ போட்டுருக்காங்க. நம்ம என்னான்னு சொல்லிட்டு நம்ம அத பார்க்கணும். ஒரு வேள அங்க போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த கர்ஸ நம்ம எப்படி பிரேக் பண்றதுன்னு பார்க்கணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இந்த கர்ஸ நம்மளால கிராக் பண்ண முடியுமான்னு சொல்லி அவனும் கேட்குறான். கண்டிப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்குல்ல. நான் அத சரி பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். என்னால முடிஞ்சதை நான் சொல்றேன். ஏன் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. அப்படித்தானே?
நான் இதுக்கு அந்த கார்ஸ எப்படி வெளிய போக வைக்கிறதுங்கிறத நான் இத பார்த்துட்டு வரேன். சரியா? அதுக்கு நமக்கு இந்த 5 எலமெண்ட் கண்டிப்பா வந்து தேவைப்படும். அந்த 5 எலமெண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த 5 எலமெண்ட் கிடைச்சுச்சுன்னா, போதும் அந்த மான்ஸ்டர நம்ம வந்து கொன்னு இவன வந்து காப்பாத்திடலாம். என்ன சொல்றீங்க? அந்த 5 எலமெண்ட் கிடைச்சா கண்டிப்பா இவர வந்து காப்பாத்திடலாமா? சரி இந்தாங்க. இந்த திசைமணிய நீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த திசைமணி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க வந்து தொலைஞ்சு போ மாட்டீங்க. அதுவும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள உள்ள போயிட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க இருக்கோங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. நமக்கு வந்து தல சுத்தும். நம்ம வந்து சுத்தி, சுத்தி ஒரே இடத்த தான் வந்துட்டு இருக்கணும். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க வாங்கிக்கோங்க. சரிவா மாஸ்டர் கிளம்புறாரு. நம்மளும் மாஸ்டர் கூடயே போலான்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோ கூட இருக்கவங்களும். இல்ல நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. நான் மட்டும் தனியா போறேன். இந்த நேஷனல் வார் உண்மைக்குமே நல்லா இருக்கு. இது எனக்கு வந்து புடிச்சிருக்கு. இதுல இந்த ஸ்ட்ராங்கான 5 எலமெண்ட்ட வந்து நான் கண்டுபிடிச்சே ஆவணும். அத கண்டுபிடிச்சு எனக்கு நான் வந்து சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி ஹீரோவும் இவ்வளோ நாள் பிராக்டிஸ் பண்ணி அந்த யங் அண்ட் 5 எலமெண்ட்ட நான் வந்து கரெக்ட்டா எனக்கு சொந்தமாக்கிக்கணும். அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த இடத்துலருந்து கிளம்புறான். ஒரு சில டீம் வந்துட்டு, ஆமா இந்த காட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு பாதி நாளா நடந்துட்டே இருக்கோம். நம்ம வந்து எங்க போறதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கோம். நம்ம வந்து காலையிலேருந்து இப்படியே போயிட்டுருக்கோம். இங்க பாத்தியா நான் வந்து மார்க் பண்ண இடம். நம்ம வந்து ஒரே சர்க்கிளா தான் நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன சொல்ற? நம்ம வந்துட்டு ஒரே சர்க்கிளா தான் சுத்திட்டு இருக்கோமா? காலையிலேருந்து ஒரே இடத்துல தான் சுத்துறோமா? ஐயோ! இப்ப வந்து வெளிய எப்படி போறதுன்னு சொல்லி பின்னாடி இருக்கவன் மண்டைய பிச்சுட்டு இருக்கான். நம்மளுக்கு வெளிய போயே ஆவணும். ஏய்! என் கூட வந்த இன்னும் 3 பேர் வெளிய வரணும்டா. அப்ப வந்தா தான் நம்மளும் வந்து வெளிய போ முடியும். நம்ம எல்லாம் ட்ராப்ல அவனுங்க மாட்டிக்கிட்டானுங்கன்னா என்ன பண்றது? நம்ம மட்டும் வெளிய போய் என்ன பண்றதுன்னு சொல்றான். ஐயோ! நம்மலாம் மாட்டிக்கிட்டோம்ன்னு கத்திட்டு கிடக்கானுங்க. இங்க யாரோ ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்களான்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஹீரோ தான் அது. அவனுங்க என்னன்னா ட்ராப்ல மாட்டிக்கிட்டானுங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாட்டா! பாய்.